Hi everyone, வணக்கம் and welcome to TRADEGENIUZ. This is Nadir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா வரப்போகிற வீக்ஸில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த செஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வரப்போகிற வீக்கில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் அவுட் பண்ண முடியும், ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாரு, எனக்கு பேங்க் நிஃப்டியோட கரண்ட் அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் மார்க்கெட் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், கோல்டோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் நம்ம போட்டிருந்தோம். கரெக்டாக நான் மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த ஏரியாவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. அஸ் பர் ரூல் 2 டேஸுக்கு முன்னாடி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னு we already tell about that. ஸோ மார்க்கெட் நல்லாவே மேலே போச்சு, ஒரு நல்ல பை கொடுத்துச்சு. பட் செல்லிங்கான ப்ராபபிலிட்டி எங்கேயுமே அமையல. ஒன்று அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. ஏன்னா நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. நான் எல்லாமே, அதாவது கோல்டாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஆல்ரெடி கிவிங் த அப்டேட்ஸ் ஃபார் த மார்க்கெட்ங்களா. இப்போது ஒரு மார்க்கெட் எப்போ எங்கே ரியாக்ட் ஆகுது, என்னத்துக்காக ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு 2 ட்ரேட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, we can taking the entry for the buyers. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீம் இருக்கீங்க. ஸோ we can taking the buy entry for yesterday. ஸோ நல்ல டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு ஸ்கேல்பிங்கில். another one இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் என்ட்ரி. ஸோ ஸ்விங்கில் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸ்விங் என்ட்ரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் ஒன்றுமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ we will be hold the market. ஏன்னா ஸோ இட்ஸ் ரெஸ்பெக்டிங் ஃபார் த டிமாண்ட் லெவல். ஸோ டிமாண்ட் லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் இட் வில் பி கோயிங் ஃபார் த பை. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் த பை. ஸோ பைக்கான ப்ராபபிலிட்டி நிறையாவே இங்கே இருக்குது. இதில் இம்பல்ஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியாவும் இதுதான். ஸோ இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வி கேன் எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் ஏரியா. ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.81869 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இப்போ வி ஆர் இன் த ப்ராஃபிட். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணணும், இப்போ ஒன்று நீங்கள் எங்கே பையிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா லோவில் மட்டும்தான் பையிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். இல்லை நான் வேறு எங்கே பையிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆஃப்டர் பிரேக்கிங் த ஹை. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வச்சு காமிக்கிற ஹை தெரியுதா உங்களுக்கு, இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் கோ ஃபார் த பை வித் த லோ லெவலில் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அதாவது இங்கே நீங்கள் பை எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இதுக்கு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பை எடுத்தேன் அப்படின்னா, இங்கே நான் பை எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஐ கேன் மேக்கிங் த ஸ்டாப் லாஸ் ஃபார் தீஸ் ஏரியா. ஸோ ஐ கேன் மேக்கிங் த டார்கெட் ஃபார் தீஸ் ஏரியா. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வி கேன் மேக்கிங் த என்ட்ரிஸ். ஓகேங்களா? ரொம்ப வெயிட்டாக அதே மாதிரி நம்ம அதே தான் நேற்று எஸ்டர்டே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்விங்குக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சுவலி நான் இந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு என்னன்னா, வி கேன் எக்ஸ்பெக்டிங் த பை ஃபார் திஸ் ஏரியா. பட் மார்க்கெட் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல இங்கே வந்திருந்தா தான் பையிங் ப்ராபபிலிட்டி, பட் இங்கே வரலை. ஸோ என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால் விட்டாச்சு. ஸோ பட் நம்ம சொல்லிடணும், ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது யூ கேன் மேக்கிங் த செல். ஸோ ஆஸ் பர் த ரூல் அழகாக மார்க்கெட் என்னாச்சுன்னா செல் ஆச்சு. லைக் கரண்ட்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் 0 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா, இன்னும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு இன்னுமே மாறலை அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போ ட்ரெண்டு மாறும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது, நான் வச்சுருக்க ப்ளூ லைன்ஸ் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது தான் ஒரு ட்ரெண்டு மாறும். ஸோ அதர்வைஸ் ட்ரெண்டு மாறலை. ஸோ மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த அகைன் பைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் ஒரு செல் என்ட்ரி எடுக்க போகிறேன், ஒரு ஸ்கேல்போ நான் செல் என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு வரும்போது யூ கேன் மேக்கிங் த செல். அதாவது நல்லா பாருங்க, இங்கேருந்து வரும்போது யூ கேன் மேக்கிங் த செல். ஸோ செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி செல் எடுத்துக்கலாம். அதாவது 90.500 வர்றது வரைக்கும் யூ நீட் டு பி வெயிட் ஃபார் த செல். ஓகேங்களா? அதாவது எந்த இடத்துக்குன்னா இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் நீங்கள் செல் எடுங்க. ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு ஸ்டாப் லாஸ் வைங்க. டார்கெட் நம்ம இது வரைக்கும் வைக்கலாம். இன்கேஸ் வரல அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி
ட்ரேட் இருக்கிறது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ நமக்கு வந்து 4 ஹவர்ஸில் ஸ்விங் என்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு, 1:1 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் சரிங்களா. ஸோ வி கேன் பி பிரேக் எவன். ஸோ பிரேக் எவனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க போகிறவங்க எடுக்கணும். ஃபாரெக்ஸில் நான் எடுக்க போகிறேன், ட்ரேட் எடுக்க போகிறேன்னா யூ கேன் வெயிட் ஃபார் திஸ் ஏரியா, அதாவது மார்க்கெட் ஆனது இங்கே போயிட்டு. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் செல் திஸ் லெவல் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் நம்ம வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்போம். பட் இதேமாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேடெஜெனியஸை கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ அவர் சப்போர்ட் டீம் வில் ஹெல்ப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்துருந்தோம், ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டியில் கரண்ட்டாக ஒரு செல் ஆர்டர் போட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ இந்த ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் அஸ் பர் அ லேர்னிங் அதுக்காக தான் இந்த மார்க்கெட்டோட அப்டேட் செஷன். ஸோ ஜஸ்ட் ஃபார் த லேர்னிங். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸோ அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் கம்மிங் டு த டவுன் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த டவுன், மார்க்கெட் கம்மிங் டவுன் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் அதாவது ஆக்சுவலி சப்ளை லெவல் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா இட்ஸ் வில் பி கம்மிங் டு த டவுன். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ வி கேன் மேக்கிங் த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஃபார் திஸ் ஏரியா ஓகேங்களா. இஃப் த ப்ராபபிலிட்டி மார்க்கெட் இங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் டேக் த என்ட்ரிஸ். ஸோ அதர்வைஸ் யூ கேன் லேர்ன் தட் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து யூ கேன் தட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இந்த ஹை, ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லோ வரைக்கும் வரும்போது ஆஸ் பர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட் கம்மிங் டு த டவுன் ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ வில் பி கம் த டவுன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கீழே லெவலுமே ஒரு நல்ல பிரேக்கிங் தான். ஸோ டவுனுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ செல்லுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. இப்போது பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தான். என்ன பேசிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கம்மிங் டு த டவுனுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வில் பி கம்ஸ் அப் டவுன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட அப்டேட்ஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவர் மார்க்கெட் அப்டேட் வீடியோ இன் ப்ரீவியஸ் வீடியோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போக முடியும், அதேமாதிரி நல்ல ஒரு பையிங் போட்டுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இப்போது ஆஸ் பர் த ரூல், ஆஸ் பர் த அனலைசிஸ் மார்க்கெட் கம்மிங் டு த செல். ஸோ அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தா ஸோ நல்ல ப்ராஃபிட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கா. இந்த ட்ரேட் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் எப்போ ப்ளேஸ் பண்ணலான்னா இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும் போது யூ கேன் மேக்கிங் த செல் என்ட்ரி, யூ கேன் மேக்கிங் த ப்ராஃபிட் ஃபார் குட் ஓகேங்களா. பட் அந்த செல் என்ட்ரி எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பி டேக்கிங் த கன்ஃபர்மேஷன் ஃபார் த செல். ஸோ செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, நிறையா லெவல்ஸை நம்ம செக் பண்ணணும். பட் அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ if you can take the bearish engulfing candlestick pattern, you can take the entry for this area. நீங்கள் bearish engulfing candlestick கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் 15 மினிட்ஸில் கிடைக்கும் போது தாராளமாக you can take the entry, stop loss for this area and then market will be comes down. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்புக்கு அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்புக்கு அதாவது இந்த ட்ராப்புக்கு ரீடெஸ்டிங் பாயிண்ட்டாக இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் அண்ட் தென் கம் பேக் டு பி டவுன் ஓகேங்களா. இந்த டவுனுக்கு வரப்போது இன்கேஸ் இந்த டவுனுமே பிரேக் பண்ணால் ட்ரெண்ட் வில் பி சேஞ்ச் டு த டவுன். ஸோ அப்போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா செல்லுக்கு போகலாம். எது வரைக்கும் செல் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது வரைக்கும் செல்லு தான். ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மார்க்கெட்ஸ் கம்மிங் டு த செல் ஓகேங்களா. செல்லுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ நல்ல கீ லெவல். ஸோ எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஆனது இன்னுமே டவுனுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட அப்டேட்டு. ஸோ கோல்டோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் பர் த ரூல் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன். ஆக்சுவலி நம்ம பேசியிருந்தோம். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். இங்கேருந்து பை ஆகும், ஆனால்
என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துலேருந்து செல்லிங் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல எந்த ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பியுமே வந்துட்டு பை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு செல் அதாவது ஒரு ட்ரெண்ட் எப்போ மாறுங்கிறது நம்ம டீம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் ட்ரெண்ட் இங்கே ரிவர்சல் ஆகலை. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டன் கோ ஃபார் த பை பிகாஸ் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஏரியாவை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்டே பண்ணாதனால திருப்பி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா பையிங்க்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன், இந்த லெவலை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பை பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அனலைசிஸை பார்த்து இது கரெக்டாக மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓகே, நோ வரிஸ். இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நல்ல கன்சாலிடேஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகுது. ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் வில் பி பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆயிடுச்சு. இப்போது வி கேன் எக்ஸ்பெக்டிங் இந்த ஏரியாவில் வந்து செல் ஆகலாம். எங்கே வந்து செல் ஆகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் செல் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வேறு எங்கே செல்லுக்கு பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஏரியா சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவை பிரேக் டவுன் பண்ணும்போது யூ கேன் டேக் இன் யுவர் செல். ஓகேங்களா? அதர்வைஸ் மார்க்கெட் கோயிங் ஃபார் த பை. வாட் த லெவல் 1813 வரைக்கும் பைக்கான ப்ராபபிலிட்டிஸ் இங்கே இருக்கு. ஸோ அப்போது நான் ஒரு செல்லுக்கு போனால் அப்படின்னா யூ நீட் டு பி வெயிட் வித் த மார்க்கெட். இப்போது செல்லுக்கு போகாதீங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பிரேக். என்ன ஆயிருக்குன்னா இட்ஸ் வில் பி பிரேக். ஓகேங்களா? அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்குன்னா பிரேக் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கோயிங்ஸ் டு பி அப்புக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி கோ செல் யூ கேன் பிரேக் த லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணும், அதாவது 1807 பிரேக் பண்ணால் மட்டும் யூ கேன் மேக்கிங் த செல். அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் செல் அதர்வே. ஸோ மார்க்கெட் வந்து வி கேன் எக்ஸ்பெக்டிங் இஃப் இட்ஸ் கம் த லெவல் இட்ஸ் வில் பி கோ ஃபார் தி செல். இப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் த லேர்னிங், இட்ஸ் நாட் எ சிக்னல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கான லேர்னிங் தானே தவிர இது வந்து எந்த ஒரு சிக்னலுமே கிடையாது. இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த ஐடியா. ஸோ இந்த ஐடியா நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும் போது யூ கேன் யூஸ் த ஐடியாஸ். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பட்டன், ஒரு சப்ஸ்கிரைப், அண்ட் தென் உங்களுக்கு எந்தெந்த பேட்சில் என்னென்ன அனலைசிஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். வி கேன் கிவிங் த ஐடியாஸ். தேங்க்யூ.